கிராஸ் எஜுகேஷன் எஃபெக்ட். இதை பத்தி நான் ஃபர்ஸ்ட் கேள்விப்பட்டது பிரான்ச் வாரன் 2011லயோ 12லயோ ஒரு ட்ரைசெப்ஸ் கம்ப்ளீட்டா டேர் ஆயிருச்சு. அந்த டைம்ல வந்து 6 monthsல ரெடி ஆகி ஆர்னல்ட் கிளாசிக் வின் பண்ணான். அது எப்படி பண்ணான்னா, இந்த கையை ஆப்ரேட் பண்ணி காஸ்ட்ல இருக்கும்போது இந்த சைடும் இந்த கையும் ஃபுல்லா ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தான். அப்போ அந்த ஆர்டிகல் ஆன் ஃபிளெக்ஸ் மேகசின் நினைக்கிறேன் என்ன சொல்லி இருந்துச்சுன்னா, அவங்க கோச் சொன்னாங்களாம், இஃப் யூ ட்ரெயின் திஸ் ஆர்ம் அண்ட் திஸ் ஆர்ம், இந்த சைடு அட்ரோஃபி ஆர் ஷ்ரிங்க் ஆறது கம்மியாகும்னு. இதுதான் கிராஸ் எஜுகேஷன் எஃபெக்ட். நான் இது என் லைஃப்ல யூஸ் பண்ணிருக்கேன். இது எப்போனா, நீங்க ஒரு 1 year பேக் என் ரீல்ஸ் பாத்தீங்கன்னா, வெர்டிகல் லெக் பிரஸ் பண்ணும்போது என் லெஃப்ட் adductor லாங்கஸ்ட் டேர் ஆயிருச்சு. இந்த டைம்ல நான் ரிகவரி ஆகும்போது இந்த லெக்கை யூஸே பண்ண முடியாது, கிரட்ச்ல போயிட்டு இருந்தேன். பட் என் பிசியோதெரபிஸ்ட் அட்வைஸோட நான் வந்து இந்த லெக்கை ஸ்லோவா ட்ரெயின் பண்ண தொடங்கினேன். ஃபர்ஸ்ட் லெக் எக்ஸ்டென்ஷன், லெக் பிரஸ், இது ஸ்லோவா ட்ரெயின் பண்ணி இதுக்கு பிசியோதெரபி எக்ஸசைஸ் மாத்திரம் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ டியூரிங் திஸ் ப்ராசஸ் இந்த சைட் டெஃபினட்டா சின்னதாச்சே தவிர ஃபுல்லா ஷ்ரிங்க் ஆகல, நார்மல் ஆகிற மாதிரி. இந்த மெத்தடை இது யூஸ் பண்ணலாம். நம்ம ஆர்ம்ஸ் மசில் இன்ஜரி, ஷோல்டர்ஸ் இன்ஜரி, லெக்ஸ்ல இன்ஜரி, காஃப்ல இன்ஜரி, ஆல்மோஸ்ட் எனிதிங்ல நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த கிராஸ் எஜுகேஷன் எஃபெக்ட் எப்படி வேலை செய்யுதுன்னா, ஒரு சைடை நம்ம ஹெவியா ட்ரெயின் பண்ணும்போது அடுத்த சைடையும் நம்ம க்ரோ பண்ணணும்னு இட் கெட்ஸ் ட்ரிக்ட். This is how this effect works. So உங்களுக்கு ஒரு சைடு of the bodyல ஏதாவது இன்ஜரி ஆனா, please train the opposite side at least minimally to prevent atrophy of the opposite side. இது பண்றதுக்கு முன்னாடி தயவுசெய்து your physiotherapist or orthopedist or sports medicine doctor உடைய permission வாங்கிட்டு பண்ணுங்க.